இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 84 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது. வாழ்க்கையில் வாரம் முழுவதும் உலகத்தின் சத்தங்களையே கேட்டு உலகத்தின் பிரச்சனைகளையே நம்ம பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த நாள் ஆண்டவரை வாசஸ்தலத்துக்குள்ளே நான் போகிற நாள். அது எனக்கு இன்பமான நாள். சேனைகளின் கர்த்தர் அங்கே வாசம் செய்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே நான் போகும் பொழுது ஆண்டவர் என்னை ஆஸ்வதிக்க போகிற நாள். அந்த நாளுக்காக நான் என் ஆத்துமா அந்த நாளுக்காக வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். எவ்வளவு ஒரு வாஞ்சை பாருங்கள். இந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் ஆலயத்துக்கு போய் நான் ஆண்டவரை ஆசை தீர அவரை நான் ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை பணிந்து கொள்வதற்கு என் ஆத்துமா வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த வாஞ்சை தவனம் நமக்கு இருக்கிறதா? அல்லது யாரோடைய கட்டாயத்துக்காகவோ? என்னுடைய பெற்றோர்கள் என்னை போக சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் சொல்லுறாங்க, ஆலயத்துக்கு போகலன்னா என் பெற்றோர்கள் எனக்கு மத்தியானம் உணவு கொடுக்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு போகலன்னா என் மனைவி கோபித்து கொள்வாள். ஆலயத்துக்கு போகலன்னா என் கணவன் கோபித்து கொள்வார். இதுக்காக நம்ம ஆலயத்துக்கு போகிறோமா? அல்லது உண்மையாகவே என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே, அங்கே அவருடைய எழுந்தருள் இருக்கிற இடம், அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருப்பார். அந்த ஆலயத்தில் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆலயத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அந்த ஆலயத்தில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம போகிறோமா? சின்ன பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு போகும்பொழுது அவருடைய முகங்களை பாருங்கள், வாட்டமாக இருக்கும். பள்ளியை விட்டு வெளியே வரும்பொழுது, அந்த மணி அடித்த உடனே அந்த பள்ளியிலேருந்து வெளியே வரும்பொழுது பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகும்பொழுது நம்ம முகங்கள் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் ஆலயத்துக்கு மாறுங்கள் என்போது மனமகிழ்ச்சியாக இருந்தேன். போகும்பொழுதே நான் சந்தோஷம், போகும்போது எனக்கு மகிழ்ச்சி. நான் ஆண்டவர் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன், என் தகப்பனார் வீட்டுக்கு போகிறேன், அவரை நான் ஆராதிக்க போகிறேன், அவருக்கு நன்றி செலுத்த போகிறேன். அவர் என்னை மீண்டுமாய் ஆசீர்வதித்து அனுப்புவார். அவெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நான் திரும்பி வரப்போகிறேன். போகிற போது இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பல மடங்கு சந்தோஷத்தோடு நான் திரும்பி வரப்போகிறேன், பல மடங்கு ஆசீர்வாதத்தோடு நான் திரும்பி வரப்போகிறேன் என்ற நம்பிக்கையோடு நம்ம ஆலயத்துக்கு செல்வோம். சங்கீதக்காரன் சொல்கிறது போல, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேலே வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆலய பிரகாரங்கள் எங்களுக்கு அது ஆசீர்வாதத்தின் ஸ்தலம். ஆண்டவரை அங்கே சந்தோஷமும் சமாதானமும் எங்களுக்கு வைத்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். அவை எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், உலகத்தில் எங்கெல்லாம் உம்முடைய ஆலய ஆராதனை நடக்கிறதோ ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. அந்த ஊழியக்காரர்கள் மூலமாக உம்முடைய சத்தங்கள் கேட்கட்டும் ஆண்டவரை, உம்முடைய ஆலோசனைகள் வரட்டும், உம்முடைய வாக்குத்தத்தங்கள் வரட்டும் ஆண்டவரை. இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை சபைகளுக்காக ஆண்டவரே, பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் ஆராதிக்கிறவங்க, அந்தரங்க சபை பயந்து போய் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவரை, சந்தோஷத்தோடு ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு ஆராதிக்க எங்களுக்கு நல்ல தேசத்தை தந்திருக்கிறீங்க. இன்னும் அதிகமான பேர் உண்மை ஆராதிக்க கிருபைதாங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியான வேளைகளில் 1 to 1:30 மணி வரை 316 சேனலில் தேவனுடைய வார்த்தைகளும், மாலை வேளைகளில் 5 to 5:30 மணிக்கு ஜாய் டிவியிலும் தேவனுடைய வார்த்தைகள் 1/2 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. ஜெபிங்க. சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்களும் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.